எப்பவுமே மாயை நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்கும். நம்ம பல விஷயங்கள்ல சொல்லியிருப்போம், மாயை நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கும், பார்ப்பதையெல்லாம் உண்மை போலவே நம்ப வைக்கும். அப்ப ஒருத்தர் நம்மை தவறாக வழிநடத்த வேண்டும், நம்மை தவறாக வழிநடத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டு சில விஷயங்களை செய்யும் போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் 1000 முறை யோசிக்க வேண்டும். உங்களுள் இருக்கின்ற இறைவனிடம் கேட்க வேண்டும், இது உண்மையா பொய்யா என்று. தெளிவான சிந்தனையில் இறைவனை தேட வேண்டும். தெளிவா தெரிஞ்சுக்குங்க, தெளிவான சிந்தனையுடன் தான் நீங்கள் இறைவனை தேட வேண்டும். புறத்தே தேடாதீர்கள். நமது சமூகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகத்தேடல் சம்பந்தப்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது. நமது தமிழ் சமூகம் அகத்தேடல் சம்பந்தமான சமுதாயமாகவே இருந்து வந்திருக்கிறது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போது உங்களுக்குள்ளான தேடுதல் வேட்கை தான் அதிகமாகணுமே தவிர புறத்தே அப்படின்ட்டு பிறர் ஒருத்தரின் மூலமாக மட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள் இருக்கின்ற இறைவனை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது சாத்தியமற்றதாக ஆகிறது. ஏன்னா மாயையால் சூழப்பட்டு அந்த இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் ஆகிவிடுகின்றோம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. நம்ம இறைவன் பேசுவதை கேட்கணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஏன்னா நிறைய பேத்துக்கு இந்த ஒரு சந்தேகம் அல்லது ஒரு எண்ணம் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அல்லவா. கடவுள் கடவுள் என்று சொல்கிறார்கள், கடவுள் நேரில் காட்சி தருவதில்லை, கடவுள் இருப்பதை உணர முடியவில்லை, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்பப்படும். அந்த வகையில் குறைந்தபட்சம் கடவுள் இருப்பதை உணர்வதற்கு அல்லது கடவுள் பேசுவதை கேட்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம். நிறைய தாந்திரிக முறைகள் எல்லாம் சொல்லப்படும் கடவுள் இருப்பை உணர்வதற்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் போக வேண்டாம். எப்போவுமே ஆன்மீக வழியில் இயற்கையாக நமக்கு இறைவன் கொடுத்த அந்த ஆற்றல்களை உணர்ந்து கொள்வதன் மூலமாக இறைவன் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம், அல்லது அவர் பேசுறதை நம்மளால் கேட்க முடியும். அதை முயற்சி செய்தால் போதுமானது. தாந்திரிக பயிற்சி அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். சரி, அப்படி ஆன்மீக வழியிலேயே நம்ம இறைவன் பேசுவதை உணர்ந்து கொள்வதற்கு என்ன அடிப்படையான விஷயங்கள் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே தேவை அமைதியான சலனமற்ற மனது அப்படின்னு சொல்லக்கூடியது. சலனமற்ற மனது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருக்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற மனது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக அங்கே இறைவன் இருப்பை உணர முடியும். அப்படி ஒரு மனநிலை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா இறைவன் இருப்பை உணர முடியும். அவர் பேசுவதை கேட்கணும் அப்படிங்கும்போது அந்த நிசப்தம், நம்ம சொன்ன அந்த அமைதியான நிலை இருக்கிறதல்லவா, அந்த அமைதியான நிலையில் மனது ஒருநிலைப்பட்ட நிலையுடன் பொறுமையாக இந்த பஞ்சபூத இயக்கங்கள் இருக்கிறதல்லவா, இந்த பூமி சுழல்கிறது, நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாம் பஞ்சபூத கூறுகளால் ஆனது அப்படிங்கிறத உணர்ந்து காற்று பேசுவதை அல்லது இந்த வெப்பம் சுடுவதை இதையெல்லாம் இயல்பா எப்படி நடக்கிறதோ அதே போல நாம் உணர்ந்து கேட்கும் பொழுது, இந்த இயற்கை கொஞ்சி விளையாடுவதை நாம் கேட்கும் பொழுது அந்த இயற்கையின் மொழியை புரிந்து கொள்ளும் போது அது இறைவனின் மொழியாக இருக்கும். அது இறைவனின் மொழியாக இருக்கும். அப்பொழுது அவர் பேசுவதை நம்மால் உணர முடியும். ரொம்ப எளிமையாவோ அல்லது குழப்பமாக இருந்தால் தெளிவாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. மனது அமைதியான நிலையில் ஒருநிலைப்படுத்தப்பட்ட அந்த மனதுடன் அமைதியாக அமர்ந்து காற்று வீசுவதின் சத்தத்தை உங்களால் உணர முடிகிறது, கேட்க முடிகிறதுனா இறைவன் பேசுவதை உங்களால் உணர முடியும், கேட்க முடியும்.